அத்தியாயம் 51. கோட்டை தாண்டுதல். இருண்ட சந்தில் என்ன நடந்தது என்பதை சரியாக புரிந்துகொள்ள முயன்றபடி நிலவன் நின்றிருந்தான். தான் குடித்துக் கொண்டிருந்த மதுவின் மூலம்தான் விஷம் கலந்திருப்பதை அவன் கண்டறிந்திருக்கவே அந்த அமைப்பு அவனுக்கு விஷம் கலந்திருப்பதை அறிவிக்கும் வரை, மேலும் அதற்கு மேலாக அந்த விஷம் மிகவும் ஆபத்தானது. காட்டில் வேட்டையாடும் நாட்களில் புகழ்பெற்ற சோமிரின் உடலை உறிஞ்சிய பிறகு நிலவனுக்கு கிடைத்த கிராண்ட் மாஸ்டர் தரவரிசை விஷ நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை என்றால் நிலவன் ஏற்கனவே சில மணி நேரங்களில் இறந்து விடுவான் அல்லது அதன் விளிம்பில் இருப்பான். ஆனால் அந்த திறமையின் காரணமாக வண்டியின் உள்ளே செல்லும்போது தனது நரம்புகள் மற்றும் உடலின் சமநிலையின் மீதான கட்டுப்பாட்டை இழப்பதை மட்டுமே அவன் உணர்ந்தான். அந்த விஷம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்ததால் அவனது கிராண்ட் மாஸ்டர் தரவரிசை நோய் எதிர்ப்பு சக்தி கூட அவனது உடலை முழுமையாகச் செயலாக்கி நச்சு நீக்க சிறிது நேரம் எடுத்தது. இல்லையெனில் அவன் ஒரு வேதனையான மற்றும் பரிதாபகரமான மரணத்தை அழிந்திருப்பான். மேலும் அவரது ஈடிக் நினைவாற்றல் காரணமாக அவன் மற்றவர்களுடன் சந்தித்த ஒவ்வொரு சந்திப்பையும் நினைவில் கொள்ள முடிந்தது. முக்கியமாக அவன் அவர்களுடன் கைகுலுக்கும்போது, ஏதாவது சாப்பிடும்போது அல்லது மது அருந்தும்போது. மது அவனுக்கு பிடிக்கவில்லை, அதனால் அவன் மதுவை மட்டுமே குடித்தான். அவன் 3 கிளாஸ் மதுவை மட்டுமே குடித்தான். அவன் 3வது கிளாஸில் இருந்தபோது சிஸ்டத்திலிருந்து அவனுக்கு அறிவிப்பு வந்தது. எனவே சந்தேகத்தை எழுப்பாமல் எனக்கு எப்படி விஷம் கொடுப்பது என்பதை முடிவு செய்ய அவர்கள் நேரம் எடுத்துக்கொண்டனர். விருந்து முழுவதும் நான் குடித்த ஒரே பானம் மது என்பதால் அதை மட்டுமே முடிவு செய்தனர் என்று நிலவன் விவரித்து சுருக்கமாக கூறினான். அவனை கொல்ல வேண்டும் என்று விரும்பியவர் பிரபுக்களுக்காக தயாரிக்கப்பட்ட உணவில் இவ்வளவு கொடிய விஷத்தைச் சேர்க்க முடியாது, அது பேரழிவையே ஏற்படுத்தும். அவனை கொல்ல மட்டுமே விரும்பியதால் அவருக்கு மட்டுமே கிடைக்கும் ஒரு உறுதியான முறையை அவர்கள் கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது. அது யாராக இருக்க முடியும் என்று அவன் சிறிது நேரம் யோசித்து மிகவும் சாத்தியமான குற்றவாளியை தீர்மானிக்க முயன்றான். அவன் விருந்தில் கலந்து கொள்வதற்கு முன்பு பிரபுக்களுக்கு அவனுடன் எந்த பிரச்சினையும் இல்லை. மேலும் அவர்களின் குழந்தைகளை அடித்து நொறுக்கினான். மாஜிஸ்திரேட்டின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் என்பதால் பாதுகாப்பு அதிகாரிகள் அதை செய்ய துணியவில்லை. இந்த கொலையை திட்டமிட்டவருக்கு அது அழிவை கொண்டுவரும். இயற்கையாகவே மற்ற பிரபுக்களுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு விருந்துக்கு எந்த நோபலும் விஷத்தை கொண்டு வரமாட்டார். அவர்களுக்கு ஏதேனும் முன் மனசாட்சிகள் இருந்தாலும் அவர்கள் அதை வேறு எங்காவது தீர்த்து கொள்வார்கள். நீதிபதியை பொறுத்தவரை அவர் தனது பலத்தை பற்றி மட்டுமே ஆர்வமாக இருந்தார். மேலும் தளபதி திவான் ஒரு அமைதியான படுகொலைக்குச் செய்யும் ஒருவராகத் தெரியவில்லை. மாறாக அவர் தனது எதிரியை வெறும் கைகளால் கொல்வார். ஒரு போர்வீரனைப் போல அவருக்கு அவ்வளவு பெருமை இருப்பதாகத் தோன்றியது. இப்போது எஞ்சியிருப்பது ஒரே ஒரு நபர் மட்டுமே. அவனுக்கு ஒரே ஒரு துப்பு மட்டுமே. அவனுக்கு மது கொண்டு வந்த வேலைக்காரன். நிலவன் தனது ஹெய்வ் மைண்ட் திறனை விரைவாகச் செயல்படுத்தி அந்த வேலைக்காரனின் நிழலுக்குள் விட்டுச் சென்ற ரோக் துணை அதிகாரியான ரோனினுடன் தனது மனதையும் பார்வையையும் இணைத்தான். மாஜிஸ்திரேட் மாளிகையிலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் இருந்தே நிலவன் அங்கு வந்திருந்தான். ஏனெனில் இந்த வசதி நிலவனின் 5 கிலோமீட்டர் அருகாமையில் மட்டுமே வேலை செய்யும் கட்டுப்பாட்டை கொண்டிருந்தது. ரோனினின் கண்களின் வழியாக வேலைக்காரன் மற்றவர்களுடன் சேர்ந்து பாத்திரங்களை சுத்தம் செய்துவிட்டு பின்னர் அவசரமாக மாளிகையை விட்டு வெளியேறுவதைக் கண்டான். அவரது அனைத்து துணை அதிகாரிகளும் நிலவனின் நிழலுடன் இணைவதற்கு உதவும் நிழல் இணைப்பு கொண்டிருந்தாலும் தனது ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக கிரவுண்டாக் ஹண்டர் குழு உறுப்பினர்களை வேட்டையாடிய போது நிலவன் உருவாக்கிய அசாச்சின் உத்திருடன் வகுப்பு சடலங்களை கலப்பதன் மூலம் உருவாக்கப்பட்டதால் ரோனினுக்கு மட்டுமே வேறொருவரின் நிழலுடன் கலக்கும் திறன் இருந்தது. எனவே அவன் ரோனினை தனது கண்காணிப்பு சாதனமாக பயன்படுத்தினார். நிலவன் தனது கருப்பு அங்கியை அணிந்து கொண்டு வேலைக்காரன் ஒரு இருண்ட சந்துக்குள் நுழைவதை பார்த்து கொண்டே அவனை பின்தொடர்ந்தான். அது ஒரு வெறிச்சோடிய பகுதி மட்டுமே. வேலைக்காரன் ஒரு சிறிய பாழடைந்த வீட்டின் கதவை தட்டினான். கதவு திறந்தது. கருப்பு முகமூடி அணிந்த ஒருவர் வேலைக்காரனை வீட்டிற்குள் அனுமதித்தார். நான் அதைச் செய்தேன். வேலையை முடித்துவிட்டேன். வேலைக்காரன் பேசினான். உங்களுக்கு உறுதியாகத் தெரியுமா? அவன் விஷம் குடிப்பதை உங்கள் கண்களால் பார்த்தீர்களா? முகமூடி அணிந்தவர் கேட்டார். ஆமாம். அது எவ்வளவு ஆபத்தானதுன்னு உனக்குத் தெரியாது. நான் எல்லா பிரபுக்களாலும் காவலர்களாலும் சூழப்பட்டிருந்தேன். நல்லவேளையாக வேறு யாரும் என்னிடம் ஒரு கிளாஸ் ஒயின் கேட்கவில்லை.
மற்ற ஆண்கள் மது அருந்திக் கொண்டிருந்தபோது இந்த ஆள் மட்டுமே ஒயின் குடித்துக் கொண்டிருந்தான். அதனால் மதுவில் விஷத்தை கலப்பதே சிறந்த வழி என்று நான் நினைத்தேன். வேலைக்காரன் பேசினான். கருப்பு முகமூடி அணிந்த உருவம் தனது முகமூடியை எடுத்து இறுதியாக தனது முகத்தை வெளிப்படுத்தியது. நீண்ட கருப்பு தாடியும் பின்னப்பட்ட முடியுமான ஒரு பேய்த்தோல். இதையெல்லாம் ரோனின் கண்களின் மூலம் பார்த்து கொண்டிருந்த நிலவன் தனது முகமுடி ஸ்டைலை சற்று ஒத்திருப்பதைக் கண்டார். சரி, நீங்க வாக்குறுதி கொடுத்த பணம் எனக்கு எப்போ கிடைக்கும்? வேலைக்காரன் கேட்டான். அதுதான் ரொம்ப நல்ல பகுதி. உனக்கு புரியல? தாடி வைத்த பேய்த்தோல் தன் முதுகில் இருந்து ஒரு கத்தியை எடுத்து வேலைக்காரன் எதிர்வினையாற்றுவதற்கு முன்பே அவன் கழுத்தில் குத்தியது. இரத்த வெள்ளத்தில் மூச்சு திணறத் தொடங்கிய வேலைக்காரனின் உடல் தரையில் விழுந்து மெதுவாக அந்த இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தான். முட்டாள், நாம ஏதாவது துப்பு விட்டுட்டு போயிடுவோம்னு அவன் நிஜமாவே நினைச்சானா? கத்தியில இருந்து ரத்தத்தை துடைச்சிட்டு பேய் சிரிச்சுக்கிட்டே சொன்னான். வெட்கம், நீ இன்னும் உயிருடன் இருக்கிறாய் என்று பேய் பிசாச்சின் முதுகுக்குப் பின்னால் இருந்து ஒரு கொடூரமான மற்றும் மரண பயம் கொண்ட உருவம் பேசியது. அந்த பேய் தன் தலையை திருப்பிக் கொள்வதற்கு முன்பே அவன் தொண்டையில் ஒரு கத்தி வைக்கப்பட்டது. உன்னை யார் அனுப்பியது? கருப்பு அங்கிக்கு அடியில் இருந்த உருவம் கேட்டது. நீ யார் என்று அந்த முகமூடி அணிந்த மனிதனின் திடீர் வெளிப்பாட்டிற்குப் பிறகு கிட்டத்தட்ட மரண பயத்தில் இருந்த தாடி வைத்த பேய் ஒரு பயங்கரமான குரலில் கேட்டார். நான் தான் கேள்வி கேட்கிறேன். உன்னை யார் அனுப்பினார்கள்? விருந்தில் விஷத்தை கலக்கச் சொன்னது யார் என்று கோபமாகப் பேசினான் அந்த நபர். அந்த பேய் தலை திரும்பி முகமூடி அணிந்த மனிதனின் வயிற்றில் குத்த முயன்றது. ஆனால் அப்போதுதான் கத்தியை பிடித்திருந்த அந்த கையில் அமிலத் தெளிப்பு வீசப்பட்டது. என் கை என்று அந்த மனிதன் கர்ஜித்தான். அவனது கை உருகத் தொடங்கியதும் அவனது எலும்புகள் அந்த சிதைந்த சதையின் மத்தியில் காட்சிக்கு வைக்கப்பட்டன. பதில் சொல், இல்லன்னா அடுத்த உன் மண்டதான் போகும் என்று முகத்தை வெளிப்படுத்தியவன் கட்டளையிட்டான். நீ முடியாதே. இந்த ஆள் நீ விஷம் குடிச்சதைக் கண்டதா சொன்னான். அது வேறு யாருமல்ல, நிலவன்தான். மீண்டும் அமிலத்தை வெளியிடுவது போல் அவன் தன் கையை இந்த பேய் தோலின் தலையை நோக்கி காட்டினான். இல்லை, பொறுங்கள். அது சிகர்ட் குடும்பத்தின் முதல் இளம் எஜமானர் துருவன் சிகர்ட் என்று கத்தினான் பேய்க்காரன். தன் வாடிக்கையாளரின் அடையாளத்தை ரகசியமாக வைத்திருக்க முயன்றால் தன் உயிரை இழந்து விடுவான் போல உணர்ந்தான். சரி, நிலவன் பணிவுடன் பேசி இன்னொரு விஷ அமிலத்தை தெளித்து அவன் முன்னால் இருந்த பேய் தோலை உருக்கினான். அந்த மனிதனின் தலையும் முகமும் உருகுவதற்கு முன்பு கத்துவதற்கு கூட அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. இதுவரைக்கும் நான் அவனோட சொந்தக்காரங்களை கொள்றது சம்பந்தப்பட்ட ஒப்பந்தத்தில்தான் இருந்தேன். எனக்கு அவனோட உண்மையான பகை இல்ல, ஆனா இது எல்லை மீறிருச்சு. என்னை கொல்ல முயற்சிக்கிறவங்க. நிலவன் பேசிட்டு தீப்பந்த திறமையா முழு வீட்டையும் தீயில போட்டுட்டு வெளியே சென்று விட்டான்.